வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது வெள்ளை குருமா தான். இதற்கு நாம் மசால் பொடி போட தேவையில்லை. தேங்காய், பச்சை மிளகாய் அரைத்து நாம் இந்த குருமா வைத்தோம் என்றால் மிக அற்புதமாக இருக்கும். இதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட், பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ், பட்டாணி இருந்தால் நாம் அதுவும் சேர்த்து கொள்ளலாம், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு. நாம் அரைப்பதற்கு தேங்காய் ஒரு கப், 3 பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு ஒரு 8 முந்திரி பருப்பு, சீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி. தாளிப்பதற்கு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ. முதலில் நாம் தேங்காயை அரைத்து கொள்வோம். இந்த ஒயிட் குருமா செய்வதற்கு நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து வைத்திருக்கும் தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், ஜீரகம், சோம்பு போட்டு அரைத்து கொள்ளலாம். கசகசா இருந்தால் நாம் அதுவும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது இதை நாம் நன்றாக அரைத்து விடலாம். இதேபோல் நாம் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் ஒரு குக்கரில் குருமாவை தாளிக்கலாம். நாம் குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். எண்ணெய் காயவும் நாம் எடுத்து வைத்திருக்கும் பட்டை, கிராம்பை போட வேண்டும். பின் இதனுடன் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு விடலாம். வெங்காயம் போடவும் நாம் இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு விடலாம். இப்பொழுது நறுக்கிய தக்காளி பழத்தை போட்டுவிடலாம். தக்காளி ஓரளவு வெந்தவுடன் மற்ற காய்கறிகளையும் போட்டுவிடலாம். இந்த அளவு வதங்கினாலே போதுமானதுதான். இப்பொழுது நாம் எடுத்து வைத்திருக்கும் காய்கறிகளை போட்டுவிடலாம். ஒரு நிமிடம் நன்றாக நாம் சேர்த்து வதக்க வேண்டும். இப்பொழுது நாம் அரைத்த தேங்காய் விழுதை போட்டு விடலாம். தேங்காய் விழுதை போட்டு நன்றாக காய்கறிகளுடன் கலந்து நாம் இதனுடன் ஒரு பச்சை மிளகாயை கீறி போட வேண்டும். நாம் இந்த குருமாவிற்கு காரத்திற்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் உபயோகப்படுத்துவோம். ஏற்கனவே நாம் 3 மிளகாய் அரைத்துள்ளோம். அதனுடன் இந்த ஒரு மிளகாயும் சேர்த்தால் இந்த அளவு குருமாவிற்கு சரியாக இருக்கும். இப்பொழுது நாம் தண்ணீர் ஊற்றி காய்களை வேக வைத்து விடலாம். நாம் 1.5 டம்ளர் தண்ணீர் ஊற்றி குழம்பிற்கு தேவையான உப்பு போட்டு குக்கரில் 2 ப்ரெஷர் வைத்தால் போதுமானது. குக்கரில் 2 சத்தம் வரையும் நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம். பின்பு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகையும் திறந்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது நாம் குக்கரை திறந்து விடலாம். அருமையான வெள்ளை குருமா ரெடியாகிவிட்டது. இதன் சுவையும் நன்றாக இருக்கும். இந்த வெள்ளை குருமாவில் நாம் முந்திரி பருப்பு, சோம்பு எல்லாம் அரைத்ததால் மிகவும் ருசியாக இருக்கும். நாம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கி விடலாம். இது இடியாப்பத்துடன் சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கமக்கமக்கும் வெள்ளை குருமா ரெடியாகிவிட்டது. இதை நாம் இடியாப்பத்துடன் சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும். இது பூரி, சப்பாத்தி, இட்லி அனைத்திற்குமே சுவையாக இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள்.